இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா SSC CGL 2024 அட்வான்ஸ் மேக்ஸ் PYQ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தேர்ட் வீடியோ. ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்போ தான் நிறைய பேத்துக்கு போய் சேரும். What is the value of secant t if tan t is equal to 1/3? ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் வரைஞ்சிக்கிறேன். இந்த ரைட் ஆங்கிளில் இது 90 டிகிரி. ஸோ டேன்னா சைன் பை காஸ் 1/3. இப்போ சைனோட வேல்யூ 1, காசோட வேல்யூ 3, ஹைப்போட்டெனஸோட வேல்யூ 3 ஸ்கொயர் பண்ணால் 9 + 1 √10. இப்போ சீக்கண்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போனா நம்ம காசோட வேல்யூவை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணணும். காசோட வேல்யூ 3/√10, அதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் √10/3. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். sin cube a minus cos cube a divided by sin a minus cos a. a is a acute angle. ஸோ இப்போ மேலே இருக்கிறது வந்து a³ - b³ டிவைடட் பை a - b. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா a - b இன்ட்டு a² + b² + ab டிவைடட் பை a - b. ஸோ a - b கேன்சல் ஆயிரும். இப்போ ஏக்கு பதிலாக நம்ம இங்கே சைனஸ் எடுத்திருக்கோம், பிக்கு பதிலாக காசு எடுத்திருக்கோம். அப்போ sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் sin தீட்டா sin a cos a. ஸோ இதோட வேல்யூ மொத்தமாக நமக்கு 1 மாறிடும். ஸோ 1 + sin a cos a தான் நமக்கு ஆன்சர். From a circle with radius 15.75, a sector with a arc length of 11 cm is cut off. Find the area of the sector. ஒரு சர்க்கிள்லேருந்து, அதாவது ஒரு பீஸாலேருந்து ஒரு ஸ்லைஸை வெட்டி எடுக்கிறாங்க, அதுதான் கொஷின். ரேடியஸ் வந்து 15.75. இதுதான் ஆர்க் லென்த்து. இந்த ஆர்க் லென்த்து தான் வந்து 11 cm. ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா எப்படி போடலான்னா, ஏரியாவோட ஃபார்முலா வந்து πr² θ/360. அதே மாதிரி ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா 2πr θ/360. இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணுறோன்னு வைங்க. ஸோ டிவைட் பண்ணோன்னா இந்த θ/360 θ/360 கேன்சல் ஆயிரும். பை கேன்சல் ஆயிரும். ஆரில் ஒரு ஆர் கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் இருக்குது a/l = r/2. அப்போ ஏவோட வேல்யூ r × l டிவைடட் பை 2, அதாவது ஏரியாவோட வேல்யூ. ஸோ ஏரியா = 11 × 15.75 டிவைடட் பை 2. இப்போ இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ 15ஓட மல்டிபிள்ஸ் எதுன்னு பார்க்கணும், இல்லாட்டி 11ஓட மல்டிபிள்ஸ் எதுன்னு பார்க்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருக்கும், பட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபார்முலாஸ் கான்செப்ட்லாம் சொல்கிறப்ப அதை நீங்கள் தனியாக நோட்டு போட்டு எழுதிட்டு வந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சிம்பிளிஃபைன்னு கொடுத்து ஒரு பெரிய இது கொடுத்துருக்காங்களா, இது ஒன்றுமே இல்லை, ஃபார்முலா தான். இப்போ மேலே இருக்க ஃபார்முலா எப்படி வரும்னா, கலர் மாற்றிக்கலாம். ஸோ a³ + b³ + c³ - 3abc. இதுதான் மேலே இருக்க ஃபார்முலா. கீழே இருக்க ஃபார்முலா a² + b² + c² - ab - bc - ca. இப்போ இந்த மேலே இருக்கிறதுக்கு ஃபார்முலா ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. இதுக்கு ஒரு 3-4 ஃபார்முலா இருக்கும், அதை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணியே ஆக்கணும். அதோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா a + b + c இன்ட்டு
a square plus b square plus c square minus ab minus bc minus ca. ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் இருக்குது a ப்ளஸ் b ப்ளஸ் c. ஏவோட வேல்யூ 8.3, பியோட வேல்யூ 9.2 ப்ளஸ் 6.1. இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 23.6 தான் நமக்கு ஆன்சர். A right angle isosceles triangle has an area of 50 square units. Its hypotenuse. So isosceles right angle triangle na enna இது ஒரு right angle triangle. Right angle triangle na இந்த இடம் வந்து எப்பவுமே 90 டிகிரியில் இருக்கும். ஐசோசெலஸ் அப்படின்னா ரெண்டு சைடு வந்து சேமாக இருக்கும். இப்போ இதோட சைடு ஏவாக இருந்துச்சுன்னா இதோட சைடு ஏவாக இருக்கும். அப்போ ஹைபாட்னியூஸோட வேல்யூ a√2 இருக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போ நமக்கு வந்து ஏரியாவோட வேல்யூ 15 கொடுத்துட்டாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா வேல்யூ 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ ஏரியா 50, அப்போ 1/2 இன்ட்டு a இன்ட்டு a 100 is equal to a square. அப்போ ஏவோட வேல்யூ 10. அப்போ a√2ஓட வேல்யூ 10√2. பேசிக்கான சம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the volume of a cylinder if radius of a circle is 8 cm, height is 14 cm? Volume of the cylinder formula pi r square h. Pi oda value 22/7 into radius oda value 8 square பண்ணா 64 into height வந்து 14 into 2. ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து உட்காந்து மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 44 into 64 அப்படின்றத எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் யூனிட் டிஜிட்டில் 6. ஸோ 3 இடத்துலையும் நமக்கு 6 இருக்குது. அதனால் இது பண்ணுறது வேஸ்ட். இன்னொன்று, இது வந்து 8ஓட மல்டிபிள்ஸாக 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வந்து லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் நம்பர் வந்து கண்டிப்பாக 8ஆல் டிவைட் ஆகணும். ஸோ அப்போ இந்த 686ன்றது 8ஆல் டிவைட் ஆகாது. அதே மாதிரி இதுவும் ஆகாது. இது மட்டும்தான் டிவைட் ஆகும். ஒன்று 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல், அப்படி இல்லாட்டி 11ஓட டிவிசிபிலிட்டி ரூலையும் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம். 11ஓட டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்றதை. The point P and S are on same side of the line segment QR such that PQR is equal to 90 degree, SRQ is equal to 90 degree, PQ is equal to SR. Select the correct statement. So congruency similar triangle. இதிலிருந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த 2 வீடியோஸ்லையுமே ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. ஸோ இந்த 2 டாப்பிக்கும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ QR அப்படின்னு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. இந்த லைன் செக்மெண்ட்டில் P அப்படின்னு ஒரு லைன் லென்த் இருக்குது. அப்புறம் எஸ்ன்னு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த PQRோட லைன் செக்மெண்ட் 90 டிகிரி, இந்த SRQவோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இந்த PQவும் SRவும் சேம் லென்த்துன்னு சொல்லிட்டாங்க இங்கே. ஸோ அப்போ இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம், இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த PQRன்றது ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் SRQன்றது ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இந்த இடத்துல வந்து சைடு சேமாக இருக்குது, ஆங்கிள் சேமாக இருக்குது. 2 சைடு சேமாக இருக்குது, ஒரு ஆங்கிள் சேமாக இருக்குது. ஸோ அப்போ SASன்றதை நம்ம கரெக்டாக கொண்டு வந்துடுவோம். RHS கிடையாது, ரைட் ஹேண்ட் சைடு. அதெல்லாம் வந்து இந்த ஜாமெட்ரியில் பெருசாக இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக யூஸ் பண்ண மாட்டோம். அது ஒரு டேர்ம், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு PQ, இந்த ட்ரையாங்கிளை நம்ம PQRன்னு எடுத்துருக்கோமா. ஸோ அப்போ அதே மாதிரி தான் நம்ம இந்த பக்கமும் எடுக்கிறோம். எஸ்ஸில் ஃபஸ்ட்டு இந்த லென்த் எடுத்துருக்கோம். இது PQ சேமாக இருக்க லென்த் வந்து SR. அதுக்கப்புறம் QR எல்லாத்துக்குமே காமன் RQ. அதுக்கப்புறம் வந்து SQ PR. ஸோ இப்போ இது ரெண்டுமே ஒரு கான்க்ருவண்ட் ட்ரையாங்கிள். கான்க்ருவண்ட் அப்படின்னா அதில் வந்து நிறைய டைப் இருக்குது. இதில் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள், கான்க்ருவண்ட் ட்ரையாங்கிள்.
ஸோ ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் இது வந்து எக்ஸாக்ட்லி சேம் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து PQR இருக்குது, SQRன்னு இருக்குது. ஸோ இது வந்து தப்பாக எடுத்திருக்காங்க. அப்போ இது மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். நமக்கு வந்து கொஸ்டினில் 4 ஆப்ஷன் தான் இருக்கும். அதில் கண்டிப்பாக 2 ஆப்ஷனும் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம்லே உங்களுக்கு வந்து ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். ஆப்ஷனை வச்சு மட்டுமே சில கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறான். அது என்னன்றதை 2-3 வீடியோஸில் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸில் சொல்லியிருப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. Let C be a circle with center O, P be a external point to C. ஸோ இப்போ சர்க்கிள் நம்ம டெக்னாலஜியில் டெவலப் ஆகிட்டோம். ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு, குட்டியாக வரைஞ்சிக்கோ. நெக்ஸ்ட்டு இதோட சென்டர் O, இதிலிருந்து ஒரு பாயிண்ட் வந்து வெளியே வைக்கிறாங்க P. இப்போ இந்த Pன்ற டேஞ்சன்ட் வந்து ஏன்ற இடத்துல சர்க்கிளை டச் பண்ணுது. அதே மாதிரி கீழே வந்து பின்ற இடத்துல டச் பண்ணுது. வேறு என்ன சொல்கிறாங்க? PA, PB, two tangent point of tangency respectively if PA are inclined to each other at an angle. இந்த PAவும் PBயும் ஒன்று சேர்கிற இடத்துல இருக்க ஆங்கிள் 60 டிகிரி. இந்த மாதிரி டேஞ்சன்ட் ரெண்டும் கனெக்ட் ஆகி ஒரு ஆங்கிள் மேக் பண்ணிச்சு அப்படின்னா சென்டர்லேருந்து வர ஆங்கிள் இதை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும். இது 30, இது 30ன்னு டிவைட் பண்ணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப அதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, இந்த டேஞ்சன்ட்டும் சர்க்கிளும் ஒட்டி இருக்கப்ப ரேடியஸ் வந்து மீட் ஆச்சுன்னா டேஞ்சன்ட்டுக்கும் அந்த ரேடியஸுக்கும் இருக்க ஆங்கிள் எப்போயுமே 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இது 90, இது 30, இதோட வேல்யூ 60 டிகிரியாக தான் இருக்கும். அந்த POA தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ ஆன்சரு 60 டிகிரி. இந்த மாதிரி நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, கமெண்ட்டை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.